வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு பசுனையினால் தீபம் போடலாம், அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்தலாம். தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். யாருங்க இவங்க? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்திரட்டாதியா? நீங்கள் தான். உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமா? வேற யாருங்க? உங்கள் பிறந்த கிழமை சனிக்கிழமையா? உங்களை தாங்க. அல்லது பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26? நீங்களே தான். செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை, நல்ல மாற்றம் இருக்கும். இப்போ சனி பகவான் 3 ராசிகள் தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு கருப்பு நிற ஆடையை எடுத்து கொடுங்க. எள்ளு, நெய், பருப்பு கலந்த சாதத்தை ஏழைகளுக்கு கொடுங்க. எங்களுக்கே அப்படி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். காகத்திற்கு, காக்காய்க்கு நெய், பருப்பு, எள்ளு கலந்த சாதத்தை கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இன்றைக்கி மாத பரப்பு வைகாசி பிறகுது. வைகாசி பிறந்தாச்சு அப்படின்னாவே பல பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வர்றார். அதனால் என்ன, 3 ராசிகளுக்கு அல்லது 4 ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யார் அந்த 4 ராசிக்காரர்கள்? மிதுனம் சரியா இருக்கா? இல்லை. மேஷம் சரியா இருக்கா? இல்லை. ரிஷபம் சரியா இருக்கா? இல்லை. கடகம் சூப்பராக இருக்கும். இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார். சிம்மத்துக்கு இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்வார். அப்புறம் அதை விட்டா தனுசுக்கு இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார். அதே மாதிரி மீனத்துக்கு. ஆக கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரிய பகவான் உதவி செய்வார். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்க்கணும். சூரிய பகவானுக்கு நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். ஞாயிற்றுக்கிழமை தாங்க அசைவ உணவுக்குன்னே படைக்கப்பட்ட கிழமைங்க. அப்புறம் அன்னைக்கு போய் வேணாம்னா அதை உங்களுக்கும் சூரியனுக்கும் நடுவில் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சூரிய பகவான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும், அசைவ உணவை தவிர்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் சூரிய பகவானுக்கும் உங்களுக்கு நடுவில் பார்த்துக்கோங்க. குறிப்பாக 8ஆம் இடத்துக்கு வருகிறார். யாருக்கு? துலா ராசிக்கு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ராசிலேக்கே வந்துட்டார் ரிஷபம், ஜாகிரதையாக இருந்துக்கணும். 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் பாகிஸ்தானத்தில், மேஷ ராசிக்கு கவனமாக இருக்கணும். இல்லைனா பேச்சினாலே வம்பு வரும். பேச்சினால் பெரிய அடிதடி வந்துடும். மேஷ ராசிக்கு கவனமாக இருந்துக்கணும். மிதுனத்துக்கு வீணாக செலவாகும், ஜாகிரதையாக இருக்கும். கன்னிக்கு அப்பாவினால் பிரச்சனை, கவனம். விருச்சிகத்துக்கு வாழ்க்கை துணையோட பிரச்சனை வரும். காதல் அதில் பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் வரும். தனுசுக்கு நல்லாவே இருக்கு. மகரத்துக்கு குழந்தைகளால் வம்பு வழக்கு, அதிர்ஷ்டம் குறையும். கும்பத்துக்கு அம்மாவினால் பிரச்சனை, சுகம் குறையும், வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் வரும். மீனத்துக்கு நல்லாவே இருக்கு. அப்போது இந்த வைகாசி மாதம் முழுக்க மீனம், கடகம், சிம்மம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சூரியனால் நன்மை நடக்கும். மற்றவங்களுக்கு கவனமாக தான் இருக்கணும், ஜாக்கிரதை. சரிங்க. இந்த மாத பிறப்பறைக்கு என்னங்க பண்ணுறது? பகல் 12லேருந்து 3 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் போய் பசுனையினால் தீபம் போட்டுடணும். உங்கள் அம்மா வழி, அப்பா வழி அமரராகிவிட்ட முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லணும். உங்கள் தாத்தா இப்படி, உங்கள் பாட்டி அவ்வளவு நல்லவங்க, உங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்களே, இப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். யார் சார் கேட்பா? கேட்க வைக்கணும். ஒரு பிஸா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை சொல்லணும். ஒரு பர்கர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இதை சொல்லணும். உனக்கு நெட் கார்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டு இதை சொல்லும். இப்படியெல்லாம் சொல்லி இளைய தலைமுறைகிட்ட இதை சொல்லுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. அது எதுங்க? வாழைக்காயும் பச்சரிசியும், வாழைக்காயும் பச்சரிசியும் சாப்பிட்டா காமம் குறையும், மனசு தெய்வீக விஷயத்தில் ஈடுபாடு கொள்ளும். அதுக்காக தான் வாழைக்காய், பச்சரிசி. நாங்கள் மருத்துவம் படித்தவர்கள், எனவே உறுதியாக சொல்லுகிறோம். நாங்கள் கால்நடை மருத்துவம் பயின்று இருக்கிறோம். அஃப்ரோடிசியாக், அனஃப்ரோடிசியாக்குமாங்க. வாழைக்காயும் பச்சரிசியும் அனஃப்ரோடிசியாக் அப்படின்னா காமத்தை குறைக்கும். அதனால் மனசு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடும். அதுக்கு தான் இது.
பெண்ணாக இருந்தால் சேலை ரவிக்க கொடுங்க, ஆணாக இருந்தால் வேஷ்டி சட்டை கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். சரி, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு அசட்டு தைரியத்தால் தோற்று போயிடுவீங்க. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மன உறுதி உங்களுக்கு தான் 12 ராசியிலேயே அதிகம். மலை அசையும், உங்கள் மனசு அசைஞ்சிடாது எதுக்கும். எனவே நல்ல மாற்றம், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை ஏமாந்து போயிடுவீங்க, தோற்று போயிடுவீங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் திருநள்ளாரே போற்றி, திருநள்ளாரே போற்றி, ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். பேச்சில் நிதானமாக இருக்கணும். வழக்கமான கேலியும் கிண்டலும் இன்றைக்கு வேண்டாம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை கலக்குறீங்க. பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆள்ற அள்ளு பாப்பா பாப்பா எங்கள் கண்ணே பட்டுரும். நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு, அசட்டு தைரியம், விடாமுயற்சி, இதெல்லாம் உங்களுடைய பலம். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். தோற்றுருவாங்க, தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள நுழைஞ்சு ஜெயிக்கிறது தான் உங்களுடைய விசேஷம். இன்றைக்கி அது நடக்கும். கலக்கல்ஸ். அனுகூலமான எண் 3, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால் சிக்கல் வரும். கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் நீலாதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும், வீண் செலவு வரும், மனசில் நிம்மதி குறையும். எப்படி தப்பிக்கிறது? வீட்டிலையும் பூஜை ரூமில் கோயிலில் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போது அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் யமுனையே போற்றி. சனி பகவானோட சகோதரி யமுனா நதி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இல்லை. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு. வழக்கமான முன்கோபம் இன்னைக்கு இருக்காது. வழக்கமான சூடு பேச்சில் இருக்குமே, அது இன்னைக்கு இருக்காது. கலக்குவீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க. பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க, அதை எழுதிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருள் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது.
கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பு வேகம் அதிகம், நல்ல நாள், பிரமாதமான சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. வழக்கமான பம்பு இன்னைக்கு வராது, நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், எதிரிகளும் உதவி செய்கிற நாளாக இது கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 3, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு மாசப்பரப்பு பகல் 12லிருந்து 3 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு போய் பசுநெய்யில் தீபம் போடுங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க, அல்லது அதுக்கு பதிலாக பணம் கொடுத்துருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். வாழைக்காயும் பச்சரிசியும் மனசை தெய்வீக விஷயத்திலே ஈடுபட வைக்கும். உணவு எண்ணெய் ஓட்டத்தை மாற்றும், பாதிக்கும் அப்படிங்கிறது அறிவியல், ஞாபகம் வச்சுக்கோ. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடணும். போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. மேற்கு பார்த்த வாசலில் வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரானீங்க, மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அல்லது மேற்கு பார்த்த வாசலில் வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்க நினைக்கிறீங்களா, தயவு செய்து இன்னைக்கு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு பசுநெய்யில் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.